ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது அப்படின்னு முதல்ல சமூக ஊடகங்களில் செய்தி பரவ சில அரசியல் கட்சிகளும் அதில் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று சொல்ல, சென்னை உயர்நீதிமன்றமும் எங்களுக்கும் இதில் சந்தேகம் இருக்கிறது என்று கருத்து கூறி இது பற்றிய அறிக்கையை மத்திய மாநில அரசுகளிடம் கேட்டிருக்கின்றன. இதில் கேள்விகள் எழுகின்றன. ஜெயலலிதா மரணத்தில் மர்மமா பொருளையா விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்கள் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு குமார் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். சமூக ஊடகங்களில் வருது அப்படிங்கும்போது அப்படிதான் வரலாம் புரளி அப்படின்னு சொல்லப்பட்டது. கட்சிகள் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட நோக்கம் அது, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை அரசுகள்கிட்ட எழுப்பியிருக்கிறது. ஒரு விரிவான அறிக்கையை இன்னும் ஒரு வெள்ளை அறிக்கைக்கு நிகராக ஒரு தகவல்களை இன்னும் வெளிப்படையாக சொல்லியிருந்தா இதற்கான அவசியமே இருந்திருக்காது இல்லையா? நவ் யூ ஆர் பவுண்ட் டு ஆன்சர். இல்லை, அதுக்கான தேவை இது வரைக்கும் வரல. இன்னும் சொல்ல போனால் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் ஏற்கனவே இது சம்பந்தமாக 2 வழக்குகள் தொடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டது. அதனால் இந்த வழக்கு கூட இது பொதுநல வழக்கு தான். அது ஏதோ குற்றம் இருக்குது அல்லது தவறு நடந்திருக்கு, இது ஏதோ ஒரு வகையான கொலை சம்பந்தப்பட்ட அந்த ஆங்கிளில் இந்த வழக்கு போடலை. இது பொதுநல வழக்கு. இந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது நீதிபதி தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு சந்தேகம் இருக்குது, நான் நீதிபதி என்ற நிலையிலிருந்து எனக்கும் சந்தேகம் இருக்குங்கிறார். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். எனக்கும் நீதிபதி என்ற நிலையில் மட்டும் இல்லாமல் நான் ஒரு குடிமகன் என்ற வகையில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றாரு. ஒரு பொதுவாகவே ஒரு சரியான நீதிபதி, ஒரு நல்ல நீதிபதி தான் சம்பந்தப்பட்ட அல்லது தனக்கு ஒரு கருத்து இருக்கிற எந்த வழக்கையும் விசாரிக்க மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது, அந்த வழக்கு ஒரு பொதுநல வழக்கு. ஆனால் அந்த பொதுநல வழக்கில் விசாரிக்கின்ற அந்த நீதிபதிக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை அவர் வலியுறுத்துறாரு. அந்த வலியுறுத்திட்டு அதற்கு பிறகு சொல்லியே அவருடைய உள்நோக்கம் தான் அதுல வெளிப்பட்டு இருக்கே தவிர, தயவு செய்து ஜட்ஜஸ் பத்தி நான் எதுவும் சொல்லல. உள்நோக்கங்கிற வார்த்தையை முற்றிலும் நிராகரிக்கிறேன். பையஸ் அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. பல வழக்குகள்ல அவரே சொல்றாரு, நான் நீதிபதி என்ற நிலையில் இருந்து ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு ஒரு கருத்து இருக்கின்ற அப்சர்வேஷன் பல கட்டங்கள்ல பல கொடுப்பது அடுத்ததை பார்க்கணும். இல்ல, இப்போவும் அவர் ஆர்டிஓ விசாரணை பண்ணிருக்கணும். ஆர்டிஓ விசாரணை பண்ணல. அதனால நான் தோண்டி எடுத்து நான் இந்த வழக்கை விசாரித்தால் நான் தோண்டி எடுப்பேன்றாரு. ஆனால் இது தலைமை நீதிபதிக்கு போகும், அவர் தான் விசாரிக்க முடியும். இது பொதுநல வழக்குன்னு அவரே சொல்றாரு. அதனால இது அவருடைய கருத்து, அவருடைய தனிப்பட்ட நீதிபதி என்ற நிலையை தாண்டி அவர் சொன்ன கருத்து இல்ல. நான் இதை வன்மையா மறுக்கிறேன். இந்த ஜட்ஜஸ் மேல ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்றது அப்படிங்கிறது சரியா இல்ல. ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணல, அவரே சொன்னதுங்க. அவர் கருத்து தாங்க. அவர் ஆர்டர் பாஸ் நோட்டீஸ் கேட்டிருக்காரு. அந்த வழக்கு அடிப்படையில் அந்த கேஸ் அட்மிட் பண்ணி கேஸ் அட்மிட் பண்ணி விசாரணைக்கு ரிப்ளை கேட்டிருக்காரு. அதனால அவர் இதுல எந்த தீர்ப்பும் சொல்லல. அந்த வழக்கை அட்மிட் பண்ணிருக்காரு. அதுதான் ஓகே. நான் திரு டாக்டர் செந்தில் அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இதுல பல அறிக்கைகள், 10க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில எல்லாம் வந்திருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த நாட்டுடைய ஒன் ஆஃப் த கிரெடிபிள் மெடிக்கல் ஏஜென்சிஸ். அவங்க கடைசி கட்டம் வரைக்கும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் எழாத ஒரு சந்தேகம் யாரோ ஒரு நபருக்கு வருது. அதற்கு இவ்வளவு ஒரு புரளியா வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், இது நடந்தது அது நடந்தது, அதுக்கு இவ்வளவு லெஜிட்டிமசி தேவையா? நிச்சயமா அவர் சொன்னார்ல, அந்த நீதிபதிக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது என்று. எனக்கும் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்கின்றன. ஜெயலலிதா என்ற ஒரு தனி நபருடைய சிகிச்சை பற்றியதல்ல கேள்வி. தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க, நாளானைக்கு வந்துடுவாங்க. தினமும் வெளியில் பத்திரிகைகள் பேட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த உள்ள நடக்கிறது எதுவுமே சொல்லலை. இன்சிடென்டலாக மாலினி பார்த்தோட அந்த பிளாக்ல ட்விட்டரில் ட்ரக்கியாஸ்டமி பண்ணியிருக்குன்னு சொன்னால் ட்ரக்கியாஸ்டமி பண்ணுற அளவுக்கு சீரியஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. மொத்தமாக அந்த 75 நாட்களும் அவர் செய்த மருத்துவம் முழுமையாக மறைக்கப்பட்டது. கருணாநிதி அவர்களுக்கு கூட ட்ராக்கியோஸ்டமி செய்யப்பட்டதா அறிக்கை வந்தது.
அவங்க அறிக்கை விட்டாங்க, வரவில்லை, இவங்க வைக்கவில்லை. அதுக்கு பிறகு வந்தது, அதுக்கு பிறகு வந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல ட்ராக்கியோஸ்டமி குறிப்பிடப்படுது. கருணாநிதிக்கு சம்பந்தம் இல்லை. எப்படின்னா கருணாநிதி வந்து மருத்துவமனைக்கு போறாரு, உடம்பு சரியில்லாம இருக்காரு, சீரியஸா இருக்காருன்னு வருது, ட்ராக்கியோஸ்டமி பண்ணார், நல்லாயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். இவங்க என்னன்னா நல்லாயிடுவாங்கிற ஒரு செய்தி மட்டும் தான் சொல்லப்பட்டது. இதுல 3 விதமான கேள்விகள் இருக்குது ஹரி. ஒன்று, ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மருத்துவ சிகிச்சைக்கு கிடைத்திருக்கிறது, அந்த மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு நல்லாயிடுவாங்கன்னு சொன்னவங்க, சாப்பிட்றாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொன்னவங்க இறந்து போயிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு 2 காரணத்தினால அக்கறை. ஒன்று முதலமைச்சர்னால, இன்னொன்று 90 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அது யார் பணம்? என் பணம், உன் பணம், வரி பணம். எங்கள் பணத்தை கொடுத்து செய்திருக்கிற சிகிச்சைக்கான பதிலை சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் இன்னும் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நல்லாயிடுவாங்கன்னு உத்தரவாதம் கொடுத்தவர்கள டாக்டர் அன்புமணி அவர்களும் அங்க போய் பார்த்துட்டு அவங்களுடைய வைட்டல் பாராமீட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பேசுறாரு. அவர் டெஸ்ட் பண்ணி சொல்லல, அவங்க சொன்ன செய்தியை சொன்னாங்க. அன்னைக்கு அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையே? இல்ல, நாங்க வந்து நிச்சயமா வீட்டுக்கு வந்திருந்தா இன்னைக்கு அது சரின்னு சொல்லிருப்போம். வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க வைட்டல் பாராமீட்டர்ஸ் நல்லா இருக்கு நம்பணும். இன்னைக்கு தான் தெரியுது அது தவறு. கார்டியாக் அரெஸ்ட் வருது. கார்டியாக் அரெஸ்ட் வந்து யாருக்கும் எந்நேரத்திலையும் வரலாம் அப்படிங்கும்போது, அதுவும் ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு வந்திருக்கிறது, யாருக்கும் வரலாம் இல்லையா கார்டியாக் அரெஸ்ட்? ஒரு மருத்துவனா சொல்றேங்க, ஒரு நோயாளிக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், சாகலாங்கிறது காமன் சென்ஸ். ஆனால் இதில் அவ்வளோ சிம்பிளான சந்தேகங்கள் இல்லை. என்னென்ன செய்திகள் வருது, செய்திகள் மறுப்பு சொல்ல வேண்டிய, கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் அரசாங்கத்தில் இருக்குது. நடைமுறைப்படி அரசாங்கம் மருத்துவத்துறை தலைமை செயலாளரோட ஒரு அரசாங்க மருத்துவ குழுவை அனுப்பி அதுக்கான அறிக்கையை தயார் பண்ணி கொடுக்கணும். அதான் எய்ம்ஸ் மருத்துவமனை கிலானி தலைமையிலான குழு ஒரு முறை அல்ல பல முறை கடைசி கட்டம் வரைக்கும் இருந்திருக்கிறது. இது வந்து வெறும் ஒரு தனியார் மருத்துவமனை இல்ல ஒரு குடும்பம் இல்லாட்டி தமிழக அரசோட சுருங்கி போகாம, I'm sure you respect the credibility of AIIMS. சுருங்கி போயிருக்குது. நான் சொல்றேன், AIIMS மருத்துவர்கள் கடைசி நொடி வரைக்கும் அங்க இருந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கல, நான் பார்க்கல. இன்றைக்கு ஒரு நான் வந்து அவங்க அந்த சந்தேகத்தை எழுப்பியிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து தமிழக அரசுக்கு பொறுப்பானவர்கள் அல்ல, தமிழக அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ இது சரியா இல்ல, இது வந்து வெளியில சொல்லப்பட வேண்டியது, இது சார்ந்த ஒரு விளக்கம் வர வேண்டியது அப்படின்னு ஒரு எய்ம்ஸோட மருத்துவ குழு செஞ்சிருக்காங்க. I'm sure you respect the credibility of All India Institute of Medical Sciences. All the doctors. நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு மருத்துவர்களை பற்றிய குறையாவோ மருத்துவமனை பற்றி குறையாவோ சொல்லல. ஆனால் இந்த ரகசியமா வைக்கப்பட்ட ஒரு சின்ன சதி இருக்குது. ஒன்று, கால் எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும். நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பற்கள் இல்லை என்ற அடிப்படையில் வருது. அதுக்கு வந்து நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. காமன் சென்ஸ் ஒன்று இருக்கு. அந்த காமன் சென்ஸ் அடிப்படையில் அந்த உடல் எடுக்கப்பட்ட போது இந்த பார்த்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி தோணும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி தோணும். எனக்கு தோணுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை அந்த அம்மாவுக்கு. அந்த கட்டணத்தை செலுத்திய என்ற மூலம் எனக்கு ஏற்படலாமா, ஒரு தமிழரின் குடிமகன் என்ற மூலம் எனக்கு ஏற்படலாமா, பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்தில் இருக்குதா? டாக்டர் செந்தில் சொல்வது போல அவங்க வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்டா, ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது பற்றிய ஒரு கேள்வியும் அது ஒரு ஸ்டேக்கும் இருக்க செய்யுது. அதனால இந்த விளக்கம் அவசியமாகுதுங்கிறாரு திருக்குமார். விளக்கம் அவசியமாகிறதுன்றது வேற. நான் மரியாதைக்குரிய மருத்துவர் செந்தில் போன்றவர்கள்லாம் சந்தேகப்படுறதை நான் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இல்லை ஏன்னா நம்முடைய மருத்துவர்கள் தரமான மருத்துவர்கள் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையில் அம்மா சேர்ந்த 22ஆம் தேதியிலிருந்து 15 மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழு 24 மணி நேரம் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்திருக்கு. இது இல்லாமல் பல நேரங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் தேவைப்படுகின்ற பொழுது வந்து அவங்களுடைய மேற்பார்வையிலும் சிகிச்சை நடந்திருக்கு. சிங்கப்பூர்லேருந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் விட இந்த சிகிச்சையில் அனுபவம் வாய்ந்த உலகத்தரம் வாய்ந்த டாக்டர் ரிச்சர்ட் ஜான் பீலே வந்து அவர் 3-4 முறை வந்து பண்ணியிருக்காரு. அவரோட தொடர்புலேயே இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவும் நடந்த பிறகு சரி, அவங்க முயற்சி ஒரு சில கடைசி நேரத்தில் கூட இது எங்களால் முடிந்த முயற்சியை செய்தோம், இறைவன் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க, பிரார்த்தனைகள் பலன் தரலான்னு சொல்லக்கூடிய நிலையில தான் மருத்துவர்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போது இது வந்து அவங்க முயற்சியை மீறி ஒரு சக்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்துருச்சுன்றது தான் இதில் உண்மையை தவிர எந்த டாக்டருமே இது ஒரு வேற மாற்றுக்கருத்துல ஒரு விரிவான ஒரு அறிக்கையா வரும்போது, ஒரு வெள்ளை அறிக்கையா வரும்போது அதுதான் அவசியம் இல்ல. அத மருத்துவம் பார்த்த டாக்டர்கள் அவ்வப்போது ஏற்படுகின்ற நிலவரங்களை அவங்க சொல்லியிருக்காங்க.
இது என்ன நடந்ததுன்னு வந்து வெளியே இருக்கவங்களுக்கு தெரியும். இப்படி இருக்க சொல்ல ஒரு அறிக்கை தேவைப்படுகின்ற பொழுது அதில் சட்டமன்றத்திலேயோ இல்லை இது சம்மந்தமாக விவாதம் வர சொல்லியோ இது ஒரு அறிக்கை தேவைன்னா கேட்பாங்க. ஆனால் அதுக்காக அதை தோண்டி எடுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் காலை 24 மணி நேரமும் அந்த நினைவகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பொதுவான ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கின்ற மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துகின்ற அந்த இடத்தை ஒரு கொச்சைப்படுத்துகிற வகையில் அதை தோண்டி எடுக்கணும். அதுக்கான முயற்சியில் ஒரு சிலர் ஈடுபடுவதும் அதை அரசியல் ரீதியாக சிலர் வரவேற்பதும் தான் இது. அதில் அதாவது அவங்களுடைய இப்போ சார் கூட சொன்னாங்க, எனக்கே ஆச்சரியமா இருந்தது, கால் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு. அதை அந்த வார்த்தையே சார் சொல்கிறாருன்றது எனக்கு வேதனையாக இருக்குது. என்னென்னா ஒரு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு யாராவது செய்வாங்களா? ஒரு இல்ல ஒரு எந்த டாக்டராவது அவங்க என்னதான் ஒரு மோசமான மனநிலையில இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு மறைக்கிறதோ இல்ல இந்த அளவுக்கு ஒரு இது ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு பிரதமர்ல இருந்து ஜனாதிபதியில இருந்து அவங்களுக்கு நல்லாகணுன்றதுக்காக அவங்க விரும்புறாங்க, உதவி செய்ய தயாரா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை இவ்வளவு ரஃப் ஹேண்டில் பண்ணுவாங்களா இல்ல தவறா ஹேண்டில் பண்ணுவாங்களா? டாக்டர் செந்தில், உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் மரணங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வழக்குகள் வருது, இது மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சில காரணங்களை பட்டியலிடுது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வாடிக்கை. கடைசியா டாக்டர் APJ அப்துல் கலாம் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிருக்கும் போது இறந்து போனார். அப்பயும் கூட என்ன ஒரு வழக்கு போட்டாங்க, ஒரு சில அமைப்புகள்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு, இது வந்து இயற்கை மரணம் இல்லை, அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், முகத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருந்தது, கருத்து போயிருந்தது, இது இயற்கை மரணம் மாதிரி தெரியல, பல நாட்களுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்பே நிகழ்ந்திருக்கும். அப்பயும் கூட ஒரு பப்ளிக் வியூல ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கும் போது நடந்த ஒரு மரணத்தில் இட் ஹாஸ் நோ பவுண்ட்ஸ். இந்த மாதிரி எழுந்துட்டே இருக்கும் இல்லையா? இது வந்து இதுக்கு இவ்வளவு லெஜிட்டிமசி கொடுக்கணுமாங்கிறது தான் இயல்பாகக்கூடிய கேள்வி. ரொம்ப பெக்குலியர் கேஸ் ஜெயலலிதா அவங்க கேஸ். அப்துல் கலாம் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அம்மா 75 நாள் மருத்துவமனையில் இருக்காங்க, மாசேத்தும் புத்தகத்தை படிக்க சொன்னாங்க, தலையை அசைச்சு சொன்னாங்க என்றதான் செய்தி வந்தது. அப்படியானால் இடைத்தேர்தலுக்கு அவங்க கேண்டிடேட்டுக்கு கைரேகை வைக்கிறாங்க, தலையை அசைப்பவரால் கையெழுத்து போட முடியும். நான் ஒரு மருத்துவம்னு சொல்கிறேன். அப்போ தலையை அசைத்தது பொய்யா, கைரேகை வைக்கிறது பொய்யா, ரெண்டில் ஒன்று தான் பொய்யா இருக்க முடியும். நாங்கள் எங்களுக்கு ஒரு இது வந்து பொதுமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு ஆன்சைட் இருக்கு. சொன்னார் 24 மக்கள் இருக்கிறவங்களுக்கு, பிசியோதெரபியில் இருக்கிறவங்களுக்கு கையெழுத்து அப்படிங்கிறது பயிற்சி எடுத்துக்கு முன்னாடி எளிமையா இல்லாம இருந்திருக்கலாம். அப்போ தலையை அசைக்க முடியாது, மாசேத்து புத்தகத்தை படிக்க சொல்ல முடியாது. அதுக்காக பிறகு நடந்திருக்கலாம். மாசேத்தம் புத்தகத்தை அவங்க அதுக்கு முன்னாடி அந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு யாருமே அந்த சமயங்கள் இல்ல. அது இல்ல, இது என்ன சொன்னா அவங்க உருவாக்கிய பிம்பத்துக்கு சம்பந்தம். என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏன் இது சொன்ன 24 மணி நேரம் போற மக்கள் தான் பிரச்சனை. அந்த மக்கள் தங்கள் தெய்வமாக நினைத்த ஒரு அம்மா எடுத்த சில அரசியல் முடிவுகள், உதாரணமாக அந்த இடைத்தேர்தல் கொடுத்த முடிவுகள் அவரால் எடுக்கப்பட்டதா, இல்லை அவரை கவர்னர் வந்தாலும் சரி, ராகுல் காந்தி வந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அது ஒரே எக்ஸ்பிளனேஷன், இன்ஃபெக்ஷன் வந்தால் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. நான் டாக்டர் சொல்றேன், ஐசியூவில் எத்தனை ஸ்டாஃப் போறாங்க, எத்தனை டாக்டர் போறாங்க, நீ ஐசியூவில் போனா ப்ரொடெக்டிவ் கவரிங் போட்டுக்கணும், மாஸ்க் போடணும். மினிமமா ஒரு நாளைக்கு ஒருத்தர் அமைச்சிருந்தா 75 நாள்ல 75 பேர் பார்த்துக்கலாம். கவர்னர் இஸ் நாட் an expert. ஆனா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவர்கள் போறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதுல நீங்க சொல்றது போல இல்ல எழுப்புவது போல ஏதோ ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு எய்ம்ஸ் நிறுவனம் வெளிப்படுத்திருக்காதா? மத்திய சுகாதாரத்துறைக்கு சந்தேகம் எழுந்திருக்காதா? கவர்னருக்கு எழுந்திருக்காதா? ஒரு இடைவெளி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவர்கள்லாம் கொடுத்த அவங்க வந்து தவறான மருத்துவ சிகிச்சை அளித்தால் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றீங்க. தவறான மருத்துவ சிகிச்சைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை முழுமையாக மர்மமாக இருக்கிறது. என்னென்ன கொடுக்கணுமோ, என்னென்ன மெடிக்கல் சிச்சுவேஷனோ அதை கொடுத்திருக்காங்க, அறிக்கையா கொடுத்திருக்காங்க. மீதி எதுவுமே ரகசியமா வைக்கப்படல. There has been a central agency has been involved. எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்குது. நான் ஒரு பேச்சுல, நான் வந்து கிராமத்துல இருந்தவங்க படிக்காதவன், என்னுடைய மனைவியை ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கிறேன். மனைவி சிசேரியன் செய்யும்போது செத்து போறா. ஃபுல் ரெக்கார்ட் கூட அந்த ஆள் கேட்கறான், உனக்கு படிக்க தெரியாதுப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ பார்த்து என்ன பண்ண போற, நாங்க ஒழுங்கா மருத்துவம் செய்ய நம்பிக்கை இருக்கான்னு கேட்டானா அவனுடைய பதில் நம்பிக்கை இருக்கிறது. மெடிக்கல் புல்லட்டின்ஸா வந்துட்டு இருந்தது இல்லையா? ஆமா, அந்த புல்லட்டின்லாம் 1 பேஜ் புல்லட்டின், அது எல்லாமே அரைகுறை புல்லட்டின், அதுல டீடைல் கிடையாது. டீடைல் தான் வேணும். ஓகே, எஸ் முடிச்சிருங்க. இறுதியான கருத்து டாக்டர். இறுதியா ஒரே ஒரு கருத்து தான். இதுல முக்கியமான புள்ளி என்னவென்றால், அந்த 75 நாட்களும் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிந்திருக்குது என்ற அச்சமும், அந்த ஒரு நபர் அந்த ஒரு நபர் எய்ம்ஸ் மருத்துவர்களா வெளியிட்டாங்களா? இல்ல
ரிச்சர்ட் மீரை வழங்கினாரா? இல்ல மருத்துவ சிகிச்சை பற்றி இல்ல, அவருடைய உடல்நிலையான உண்மையான நிலை ஒரே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இன்னைக்கு வாரிசா மாறி இருக்காங்க. தமிழக மக்களுடைய அச்சம் என்னன்னா அவருடைய அந்த விஷயங்களை மறைப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான். அவரை மீட் பண்ணுங்கறத வழக்கில்லை அப்படி நம்ம சுருக்க முடியுமான்னு தெரியல. இறுதியான அதாவது அந்த மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் மட்டும் இல்லை, ஏறத்தாழ ஒரு 33-34 ஆண்டுகளாக அவங்க மட்டும்தான் அம்மாவோட இருந்தாங்க. அதனால மருத்துவமனையில் மட்டும் இருந்தாங்கல்ல, அவங்க வீட்லேயும் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதனால அவங்களுடைய எல்லாம் நான் முடிச்சிடறேன், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, டாக்டர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொன்னார், இவங்களை வந்து யாராவது ஒருத்தரை பார்க்க அனுமதிச்சுக்கலாம். யார் பார்க்கணுமோ மருத்துவ சிகிச்சை தருகின்ற டாக்டர்கள் பார்த்தாங்க. ரெண்டாவது, அதை பார்க்கணுன்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவங்க தன்னுடைய உடையில அந்த பின் கொஞ்சம் மாறி இருந்தா கூட அந்த பிம்பத்தில் விளக்கமா கொடுத்துருங்களேங்கிறாரு. இப்ப சந்தேகம் கூட சொல்லல, விளக்கமா கொடுத்துருங்க. அவங்க இப்போ ஒரு பேஷண்ட் நிலையில அந்த மருத்துவ உடையோட, இன்னும் சொல்ல போனா தலையெல்லாம் வந்து சாயம் வெளுத்து வெள்ளையாவோ அவங்க என்ன நிலையில இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்ல. அந்த உடல் அந்த மாதிரி இல்ல. அவர் சொன்ன உடல் ஒல்லியாவோ தலைமுடி வெள்ளையாவோ இல்ல. அந்த மாதிரி அந்த மாற்றங்கள் இல்லை என்பது ஒரு சந்தேகத்துடைய கேள்வி இல்ல. அந்த கோலத்தோடு அந்த வந்து ஒரு அவங்க பிம்பத்துக்கு மாறான ஒரு உருவத்தை வெளிப்படுத்துவதற்கு அவங்க விரும்பல. அவங்க எப்பவுமே விரும்பினதில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து சிறையில இருந்து ஒரு விரிவான ஒரு அறிக்கை முற்றுப்புள்ளி வைக்காதா? இல்ல, அறிக்கை வந்து தேவைப்படுகின்ற நேரத்தில் இப்ப சட்டசபை கூட போகுது, எல்லாம் கேட்க போறாங்க, தருவாங்க. தேவைப்படுகின்ற நேரத்தில் தரதான் செய்வாங்க. இப்ப நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது அறிக்கை கேட்டாங்களா, கொடுக்க தான் போறாங்க. கொடுக்க மத்திய அரசாங்கமும் தயாரா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்றதெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து அரசியல் காரணங்களே தவிர இது வந்து இதுல உண்மை இல்ல. உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உரிமை இல்லைன்னு சொல்லல. உரிமை அவங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த உரிமை இருக்கின்றதுனால இதை அரசியலுக்காக பயன்படுத்துறதுக்காக இதை பேசுறதுதான் தவறுன்னு சொல்றேன். ஓகே, இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. அடுத்து எப்படி அரசுகள் அணுக போகின்றன, நீதிமன்றம் என்ன செய்ய போகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.